News First, Prime Time, Sunrise. உள்நாட்டு செய்திகள். தமிழ் சிங்கள புது வருடத்தை முன்னிட்டு எதிர்வரும் 8ஆம் தேதி முதல் விசேட பஸ் போக்குவரத்து சேவைகளை முன்னெடுக்க உள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது. புது வருடத்தினை முன்னிட்டு எதிர்வரும் 8ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை விசேட பஸ் போக்குவரத்து சேவை முன்னெடுக்கப்பட உள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபையின் பொது முகாமையாளர் ராஜா குணத்திற்கு தெரிவித்தார். வழமையான போக்குவரத்து சேவைக்கு மேலதிகமாக விசேட பஸ்கள் போக்குவரத்தில் ஈடுபடுத்தப்பட உள்ளதுடன் 24 மணித்தியாலங்களும் விசேட சேவை முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். புது வருடம் நிறைவு பெற்றதன் பின்னர் கொழும்புக்கு வருகை தரும் பயணிகளின் நலன் கருதி எதிர்வரும் 25ஆம் தேதி வரை விசேட பஸ் போக்குவரத்து நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் இலங்கை போக்குவரத்து சபையின் பொது முகாமையாளர் ராஜா குணத்திலக்கு சுட்டிக்காட்டினார். இதேவேளை புது வருட காலப்பகுதியில் பயணிகளின் பாதுகாப்பு தொடர்பில் விசேட வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது. பாதுகாப்பினை கருத்தில் கொண்டு மத்திய பஸ் தரிப்பிடத்தினை அண்மித்த பகுதியில் சிசிடிவி கேமராக்கள் செயல்படுத்தப்பட உள்ளன. சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்ட சுமார் 2000 பஸ்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளன. எதிர்வரும் 8ஆம் தேதி வரை 12 மணித்தியாலங்களுக்கு முறைப்பாடு பிரிவு செயல்படும் எனவும் 8ஆம் தேதியிலிருந்து புத்தாண்டு நிறைவு பெறும் வரையில் 24 மணித்தியாலங்களும் முறைப்பாட்டு பிரிவு இயங்க உள்ளது. 0117555555 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக பயணிகள் முறைப்பாட்டினை தெரிவிக்க முடியும் என இலங்கை போக்குவரத்து சபையின் பொது முகாமையாளர் தெரிவித்தார். கொழும்பு நகரில் போக்குவரத்து விதிமுறைகளை மீறி வாகனங்களை செலுத்தும் சாரதிகளை கண்டறிந்து அது தொடர்பில் அவர்களின் வீடுகளுக்கு தெரியப்படுத்தும் வேலை திட்டம் ஒன்று இன்று முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளது. சிசிடிவி காட்சிகளை பயன்படுத்தி இந்த வேலை திட்டத்தினை முன்னெடுக்க உள்ளதாக வீதி பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்துக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் அதிபர் அமரசிறி சேனாரத்ன தெரிவித்தார். இதற்காக கொழும்பு நகரில் 128 சிசிடிவி கேமராக்களை செயல்படுத்த உள்ளதாகவும் அதனை தவிர சிசிடிவி கேமராக்கள் பொருந்திய 3 வாகனங்களையும் பயன்படுத்த உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். தவறான முறையில் வாகனங்களை செலுத்துபவர்களுக்கு எதிராக இன்று முதல் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள தீர்மானித்துள்ளதாகவும் பிரதி போலீஸ் அதிபர் அமரசிறி சேனரத்ன தெரிவித்தார். சிசிடிவி கேமராக்கள் செயல்படும் பகுதியில் அதிக அளவு போலீசாரை கடமையில் ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த நாட்டு சட்டத்தின் பிரகாரம் பகிரங்க ஆவணங்கள் மூலம் வாகனத்தை கொள்வனவு செய்ய முடியாது எனவும் வாகனம் விற்பனை செய்பவரை போன்று வாகனத்தை கொள்வனவு செய்பவரும் 14 நாட்களுக்குள் மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்துக்கு தெரியப்படுத்த வேண்டும் எனவும் பிரதி போலீஸ் அதிபர் அமரசிறி சேனாரத்ன சுட்டிக்காட்டினார். ரயில்வே உதவி பாதுகாப்பு சேவையினை தனியார் துறையினருக்கு வழங்குவதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருவதாக அகில இலங்கை ரயில்வே ஊழியர்களின் பொது சேவைகள் சங்கம் தெரிவிக்கிறது. இந்த திட்டமானது ரயில்வே துறையினரை தனியார் மயப்படுத்துவதற்கான ஆரம்பம் என சங்கத்தின் பிரதான செயலாளர் எஸ்.பி. விதானங்கே தெரிவித்தார். ரயில்வே உதவி பாதுகாப்பு சேவை துறையில் ஏராளமான வெற்றிடங்கள் காணப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த நிலையிலேயே தனியார் பாதுகாப்பு நிறுவனங்களுக்கு ரயில்வே உதவி பாதுகாப்பு சேவையினை கையளிக்க ரயில்வே கட்டுப்பாட்டு நிலையம் தீர்மானித்துள்ளதாக அகில இலங்கை ரயில்வே ஊழியர்களின் பொது சேவைகள் சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது. இதுவரை தனியார் துறையினரை ரயில்வே உதவி பாதுகாப்பு சேவையில் இணைப்பது தொடர்பில் கலந்துரையாடல்களை மாத்திரமே மேற்கொண்டதாக போக்குவரத்து பிரதி அமைச்சர் அசோக் அபேசிங் கூறினார். அத்துடன் இது குறித்து இறுதி தீர்மானம் எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் அவர் மேலும் கூறினார். கடந்த 4 நாட்களாக நீரின்மையால் மாவனல்ல ஆரம்ப வைத்தியசாலையின் நடவடிக்கைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. நீரின்மையால் வைத்தியசாலையின் செயற்பாடுகள் முழு அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. வைத்தியசாலையில் தங்கியிருந்து சிகிச்சை பெறும் நோயாளர்கள் கேகாடு வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். அவசர சிகிச்சைகளுக்காக வருகை தரும் நோயாளர்களை தவிர ஏனைய நோயாளர்களுக்கு சிகிச்சை மேற்கொள்ளப்படவில்லை. நிலவும் வறட்சியான காலநிலை காரணமாக இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் நீரினை தேக்கி வைப்பதற்கு கிடைக்கின்ற நீர் போதுமானதாகவில்லை எனவும் வைத்தியசாலை ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர். நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. அடுத்த பிரதான செய்தி அறிக்கை பிற்பகல் 1 மணிக்கு இடம்பெறும். இந்த மணித்தியான செய்திகள் 10:25 முதல் ஆரம்பமாகும். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.